அஸ்ஸலாமு அலைக்கும். முதலில் ஒரு விஷயத்தை தெளிவாக்குவோம். அல்லாஹ்வின் அனுமதியின்றி இந்த உலகில் எந்த தீமையும் எந்த பிரச்சனையும் நிகழாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், அவர்களுக்கு அல்லாஹ்வின் அனுமதியின்றி யாராலும் தீங்கு செய்ய முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். அல்லாஹ் அனுமதிப்பது எல்லாம் அவன் விரும்புகிறது என்று அர்த்தமல்ல. அல்லாஹ் நன்மையையும் தூய்மையையும் மட்டுமே விரும்புகிறான். நம்பிக்கையின்மையையும் கீழ்ப்படியாமையையும் அவன் வெறுக்கிறான். இருப்பினும் அவனது ஆழ்ந்த ஞானத்தால் சில விஷயங்கள் நடக்க அனுமதிக்கிறான். அல்லாஹ்வின் நீதியும் ஞானமும் முழுமையானவை. இப்போது ஷைத்தானின் நோக்கத்தை பற்றி பேசுவோம். ஷைத்தான் யார்? அவனது மிகப்பெரிய நோக்கம் என்ன? நம்மை அல்லாஹ்விடமிருந்து விலக்குவது, நம்மை நம்பிக்கையின்மைக்கு இட்டுச் செல்வது. இதுவே அவனது நோக்கம். குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், ஷைத்தான் மனிதர்களிடம் கூறினான், நான் அவர்களை முன்னிருந்தும் பின்னிருந்தும் வலது பக்கத்திலிருந்தும் இடது பக்கத்திலிருந்தும் தாக்குவேன். உனது பணியாளர்களில் பெரும்பாலோர் நன்றியுள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள். ஷைத்தானின் திட்டங்கள் எப்போதும் பலவீனமானவை. ஆனால் அவன் நமது ஆசைகளையும் கனவுகளையும் பயன்படுத்தி நம்மை வழிதவரச் செய்ய முயற்சிக்கிறான். இப்போது மந்திரவாதத்தை பற்றி பார்ப்போம். அரபியில் சிஹ்ர் என்ற வார்த்தையின் பொருள் என்ன? மறைந்திருப்பது, காரணம் தெரியாதது. இஸ்லாமிய பார்வையில் மந்திரவாதம் என்பது ஜின்களின் உதவியுடன் அசாதாரணமான விஷயங்களை செய்வது. சில சமயங்களில் இது உண்மையல்ல, மாறாக ஒரு மாயத் தோற்றம் மட்டுமே. உதாரணமாக, குர்ஆனில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கதையில் மந்திரவாதிகள் கயிறுகளை எறிந்தபோது அவை நகர்வது போல் தோன்றியது. ஆனால் அவை உண்மையில் நகரவில்லை. அவர்கள் மக்களின் கண்களை மயக்கினார்கள். இதை பார்த்தபோது மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட ஒரு கணம் பயந்தார். இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம், மந்திரவாதத்தால் நம்பிக்கையாளர்களை கூட ஒரு கணம் குழப்பத்தில் ஆழ்த்த முடியும். மந்திரவாதிகள் யார்? அவர்கள் ஷைத்தானின் பணியாளர்கள். நாம் அல்லாஹ்வை பணியாற்றுவதற்கு வாழ்க்கையை அர்ப்பணிப்பது போல அவர்கள் ஷைத்தானை பணியாற்றுவதற்கு வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்கள். அவர்கள் ஜின்களுடன் ஒரு ஒப்பந்தம் செய்கிறார்கள். மந்திரவாதி கூறுகிறான், நான் உனக்கு தேவையானவற்றை செய்கிறேன், நீ எனக்கு தேவையானவற்றை செய்ய வேண்டும். இந்த ஒப்பந்தம் மூலம் அவர்கள் மக்களை தவறான பாதைக்கு இட்டுச் செல்ல முயற்சிக்கிறார்கள். சில மந்திரவாதங்கள் மக்களை காதலிக்க வைப்பதற்கோ வெறுக்க வைப்பதற்கோ அல்லது அவர்களின் வாழ்க்கையை அழிப்பதற்கோ பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இவை எதுவும் அல்லாஹ்வின் அனுமதியின்றி நடக்காது. ஷைத்தான் ஒருபோதும் நம்மை அமைதியாக வாழ விடமாட்டான். அவன் நமது மனதில் சந்தேகங்களை எழுப்ப முயற்சிப்பான். அவனது மிகப்பெரிய நோக்கம் நம்மை அல்லாஹ்விடமிருந்து விலக்கி நரகத்திற்கு இட்டுச் செல்வது. ஆனால் அல்லாஹ் நமக்கு நினைவூட்டுகிறான், ஷைத்தானின் திட்டங்கள் எப்போதும் பலவீனமானவை. அல்லாஹ்வின் சக்திக்கு முன்னால் அவனுக்கு எந்த சக்தியும் இல்லை. நாம் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்வோம், அல்லாஹ்வை உண்மையாக நம்புபவர்களுக்கு ஷைத்தானின் தந்திரங்கள் ஒருபோதும் வெற்றி பெறாது. மந்திரவாதமும் ஷைத்தானின் பொறிகளும் ஒரு மாயத் தோற்றம் மட்டுமே. உனது நம்பிக்கையை வலுப்படுத்து, அல்லாஹ்விடம் உதவி தேடு. ஏனெனில் அல்லாஹ்வின் அனுமதியின்றி ஒரு இலை கூட அசையாது.